பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாளை மறுமையில் நம்முடைய நன்மையும் தீமையும் நெருக்கப்படுகிற பொழுது நன்மையின் தட்டை நிரப்பக்கூடிய மற்றொரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை என்பது ஈமானின் பாதியாகும். வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹுவை நாங்கள் புகழுவது எங்களுடைய நன்மையின் தட்டை நிரப்பக்கூடியதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி மா பைனஸ் ஸமாவாதி வல் அர்த். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், வல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்ற அல்லாஹுவை நாங்கள் துதிப்பதென்பது வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையில் இருக்கின்ற இடங்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு அபரிமிதமான நன்மைகளை எமக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே என்ற இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக சொல்வதனூடாக நன்மையின் தட்டை நாங்கள் நிரப்பிக்கொள்வோம். அதே போல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்ற இறைவனை துதிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் நாங்கள் அதிகமாக சொல்வதனூடாக வானங்கள் மற்றும் பூமிக்கிடையில் இருக்கின்ற அந்த மிக பிரமாண்டமான இடங்களை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த வார்த்தைகளையும் அதிகமாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். நாளை மறுமையிலே நன்மைகள் கனத்தவர்களாக அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று அவனுடைய சுவர்க்கத்திலே நுழைந்து அதன் சுகங்களை சுவைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.